Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் வந்தவாசி போளூர் இருவழிச்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அகிலன். அகிலன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் செய்யூரிலிருந்து வந்தவாசி வழியாக போளூருக்கு 1141 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இருவழிச்சாலை சென்னையில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் செய்யூரிலிருந்து மேல்மருவத்தூர் வந்தவாசி சேத்துப்பட்டு வழியாக போளூர் வரை இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் நீளமும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 72 கிலோமீட்டர் நீளமும் என மொத்தம் 109 கிலோமீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலம் கொண்டதாக உள்ளது. சுமார் 1141 கோடி ரூபாய் செலவில் கடின புருவங்களுடன் கூடிய இருவழிச்சாலை தரம் உயர்த்தி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மருதாடு, வந்தவாசி, சேத்துப்பட்டு ஆகிய ஊர்களில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் செல்வதற்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் செல்ல ஏதுவாக உள்ளது என தெரிவிக்கின்றனர். இந்த சாலையில் தேவையான இடங்களில் கான்கிரீட் மழைநீர் வடிகால்கள், முக்கிய சாலை சந்திப்புகளில் உயர்கோபுர மின்விளக்குகள், தேவையான இடங்களில் கழிவறையுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சாலையை சென்னையில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் இதைத் தொடர்ந்து இப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பிச்சாண்டி, ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவதன் ஆகியோர் சாலை பயன்பாட்டை பொதுமக்களுக்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அகிலன். Taste the Daily.